எடுத்துக்காட்டு 7.62 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மிடம் 12 அலகு பக்க அளவுடைய மெல்லிய சதுர தகடு உள்ளது. ஒரு சதுர தகடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சதுர தகடோட பக்க அளவு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 12 அலகுகள்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் வெளிப்புறத்தின் மூலைகளிலிருந்து சிறிய சதுரங்களை வெட்டி பக்கங்களை மடிப்பதன் மூலம் திறந்த பெட்டியை உருவாக்க விரும்புகிறோம். சோ அந்த சைடுல இருக்கக்கூடிய, அதாவது இந்த மூளைகள் இருக்குல்ல, அந்த பேப்பரோட மூளை, சோ அந்த சதுர தகடோட மூளை, சோ அந்த சதுர தகடோட மூளைய வெட்டி எடுத்துடுறோம். சோ ஒரு சதுர ஷேப்ல வெட்டி எடுத்துட்டு அதை மடிச்சோம் அப்படின்னா திறந்த பெட்டியை உருவாக்க விரும்புகிறோம். சோ அதை மடிச்சு ஒரு திறந்த பெட்டியை உருவாக்க விரும்புறோம். சோ கேள்வி என்னவென்றால், அந்த வெட்டு அதிகபட்ச கன அளவை உருவாக்கும். சோ அந்த வெட்டு வந்து அதிகபட்ச கன அளவை உருவாக்குமா அப்படிங்கறதா. சரிங்களா? சரி, அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இதுதாங்க நம்மளுடைய ஒரு தகடு. சரிங்களா? சதுர தகடு. சோ இந்த சதுர தகடுல 4 மூலைகள் இருக்கும் இல்லையா? சோ இந்த 4 மூலைகளையும் இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறோம். இந்த 4 மூலைகளையும் சதுர ஷேப்ல வெட்டி எடுக்கிறோம். சரிங்களா? சரி, வெட்டி எடுத்துட்டு இத மடிச்சோம்னா ஒரு பெட்டி மாதிரி வரும்ல. சோ அதோட கன அளவு கேக்குறாங்க. சரியா? சரி, இப்போ இது மொத்தம் பக்கங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 12. இது ஃபுல்லா 12, இது ஃபுல்லா 12, அப்ப இதுவும் 12, இதுவும் 12. ஏன்னா சதுரம்னா 4 சைடுமே சமமா தான் இருக்கும் இல்லையா? சோ இப்ப எல்லாமே 12ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ இந்த மூளையை வெட்டி எடுக்கிறாங்க. சோ அப்ப இந்த மூளை என்னவா இருக்கும்? இந்த மூளையை வெட்டுறதோட அளவு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ இது எக்ஸ்னா இது 4மே எக்ஸ், ஏன்னா இது ஒரு சதுரம் தான், அப்ப எல்லாமே சமமா தான் இருக்கும். இப்ப எக்ஸ், ஒரு எக்ஸ்ன்னு வந்துச்சுனாவே எல்லாமே எக்ஸ் தான் இல்லையா? சரி, எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு இல்லைங்களா? சரி, இப்போ இது ஃபுல்லா 12, இது ஃபுல்லா 12, இது மட்டும் எக்ஸ், இது மட்டும் எக்ஸ். அப்போ இந்த நடுவுல இருக்கிறது மட்டும் எப்படி இருக்கும்? 12 minus x, x 2x. இப்போ 12 minus 2x, 12 minus 2x. சரியா? அடுத்தது இது ஒரு x, இது ஒரு x, மொத்தம் 12. அப்ப இது மட்டும்னா இதுவும் 12 minus 2x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதுவும் அதே மாதிரிதான். இது ஃபுல்லா 12, இது ஒரு x, இது ஒரு x. அப்ப இது மட்டும் வேணும்னா அந்த 2 x கழிச்சிட்டோம்னா 12 minus 2x. இதுவும் அதே மாதிரிதாங்க. புரிஞ்சுதா? இது மட்டும் வேணும் அப்படின்னா 12 minus 2x. சரிங்களா? சரி, இப்போ இத மட்டும் அவங்க எடுத்து மடிக்கிறாங்க. எதை மட்டும் பாருங்க, இத மட்டும் அவங்க மடிக்கிறாங்க. சோ இத மட்டும் மடிச்சாங்க அப்படின்னா, இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை மட்டும் மடிக்கிறாங்க. சோ இதை மட்டும் மடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அப்படியே தலைகீழ மடிக்கும் போது ஒரு பெட்டி மாதிரி வரும், திறந்த பெட்டி மாதிரி. சோ அதனுடைய கன அளவு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இது ஒரு பெட்டி மாதிரி மடிச்சா வரும், திறந்த பெட்டி மாதிரி வரும் இல்லையா? சரி, இப்போ இதனுடைய கன அளவு கேக்குறாங்க. கன அளவுக்கு கண்டிப்பா உயரம் வேணும், அகலம் வேணும், நீளம் வேணும் இல்லையா? சரி, இப்ப இந்த பெட்டியோட நீளம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சோ நீளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோ இந்த பெட்டியோட நீளம் இல்லையா? சோ இந்த பெட்டியில இதை நம்ம எடுத்துட்டோம், இது எடுத்துட்டோம், இது எடுத்துட்டோம், இந்த 4 மூலைகளையும் எடுத்தாச்சு. அப்ப நீளம் என்னவா இருக்கும்? நிச்சயமா அதனுடைய நீளம் எதுவா இருக்கும்? இதுவாதான் இருக்கும். அதனுடைய நீளம் இது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப அது என்ன? 12 minus 2x. அப்ப இது என்னது? 12 minus 2x. சோ அப்ப நீளம் என்ன? 12 minus 2x. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது அகலம். அகலம்னா இப்படி இல்லைங்களா? சோ இந்த அகலம் இதுல பாருங்களேன், கண்டிப்பா இதையும் வெட்டி எடுத்துட்டோம். அப்ப இது ரெண்டும் வரக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? சரி, அப்ப என்னதான் வரும்? இது மட்டும் தான் இருக்கும் மீதி இல்லையா? சோ அப்ப இது மட்டும்னா இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அப்ப அது என்னது? 12 minus 2x. அப்ப அதுவும் 12 minus 2x. அடுத்தது நீளம் எடுத்துட்டோம், அகலம் எடுத்துட்டோம், உயரம் எடுத்துடலாமா? சரி, உயரம். சோ இப்போ நம்ம ஒரு திறந்த பெட்டியா மடிக்கிறோம் இல்லையா? சோ அதை இப்படி வச்சு இப்படி மடிக்கும் போது இங்க 4 இது இப்படியேதான் இருக்கும். அந்த 4 பக்கம் கட் பண்ணோம்ல முனை, சோ அந்த முனை 4 முனை கட் பண்ணோம்ல. சோ அந்த இப்ப இப்படி இருக்குன்னு வைங்க, இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த 3வது முனை, இங்க ஒரு 4வது முனை இருக்கு. இப்ப இந்த 4வது முனை கட் பண்ணமா இப்படி இருக்கும். கரெக்டா அந்த பேப்பரை மடிச்சீங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு. சோ இப்போ இந்த முனைகளோட ஹைட் தானே நமக்கு உயரம், இந்த முனைகளோட ஹைட் தானே உயரம். சோ பேப்பர் இப்படி மடிச்சோம்னா இப்படி இருக்கும் கரெக்டா?
கரெக்டா? ஸோ பேப்பரை மடிச்சோம்னா இப்படி வரும். ஸோ அப்போ இந்த முனைகள் தானே உயரம், இந்த முனைகள் தானே உயரம். ஸோ அப்போ இந்த முனைகளோட ஹைட் என்ன? இந்த முனைகளோட ஹைட் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோமா? அப்போ எக்ஸ். உயரம் என்னங்க? உயரம் அப்படிங்கிறது எதை சொல்றக்கூடியது? இதை சொல்லக்கூடியது. இதுதான் இதை மடிக்கும் போது வரும்ல, ஸோ அதுதான். புரிஞ்சுங்களா? ஸோ அப்ப அது என்ன? எக்ஸ். உயரம் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு. கன அளவு அதுக்கு என்ன? கன அளவுனாவே என்னங்க? உயரம், அகலம், நீளம் மூணையும் பெருக்கினாதான் கன அளவு கிடைக்கும். சோ அப்போ நீளம், அகலம், உயரம். சோ இந்த மூணையும் பெருக்க போறோம். சோ இந்த மூணையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 minus 2x into 12 minus 2x into x. இல்லைங்களா? சோ 12 minus 2x 2 இருக்கா? சோ அப்ப x into 12 minus 2x the whole square. 2 தடவை இருக்கங்காட்டி whole square போட்டுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த x அப்படியே முன்னாடி வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த கன அளவு என்னன்னு சொல்லுவோம்? சாரி, கன அளவு என்னன்னு சொல்லுவோம்? v ன்னு சொல்லுவோம். சோ v என்ன கிடைச்சிருக்கு? x into 12 minus 2x the whole square ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? சரி, இது ஒரு தடவை வகையிட்டலாமா? வாங்க. சோ இது ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? uv. uv மெத்தட்ல போடணும். uv மெத்தட்னா uv dash plus v u dash இல்லைங்களா? சரி, இப்போ u அப்படியே வச்சுக்கலாம், v dash மட்டும் பண்ணலாம். இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 into 12 minus 2x. திருப்பி உள்ள இருக்க தனியா எடுத்து பண்ணணும். உள்ள இருக்க தனியா எடுத்து பண்ணோம்னா 12 0 ஆயிரும், minus 2 மட்டும் வரும் இல்லையா? சோ minus 2 plus v u dash. v அப்படியே வச்சுக்கோங்க, 12 minus 2x the whole square. u dash பண்ணும்போது x பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும் இல்லைங்களா? சரி, இப்ப இதுல பாருங்களேன், 12 minus 2x இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப 12 minus 2x ஒன்னு பொதுவா வெளியே எடுத்துக்கலாமா? சோ 12 minus 2x வெளியே எடுத்துக்கிறோம். அப்ப மீதி என்ன இருக்கும்? x into 2 into minus 2 plus 1 இருக்கும் இல்லைங்களா? சோ இங்க 2 இருந்துச்சு, நம்ம 1 வெளியே எடுத்துருக்கோம். அப்ப இன்னொன்னு இருக்கும், 12 minus 2x ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ 12 minus 2x வெளியே ஒண்ணு எடுத்திருக்கோம். மீதி உள்ள என்ன இருக்கும்? minus 4x இருக்கும், plus 12 minus 2x ன்னு இருக்கும் இல்லைங்களா? சோ minus 4x minus 2x minus 6x. சோ அப்போ வெளியே ஒரு 12 minus 2x இருக்கு, உள்ள என்ன இருக்குங்க? உள்ள பாத்தீங்கன்னா 12 minus 6x ன்னு இருக்கும் இல்லையா? சோ 12 minus 6x. இதான் நம்மளுடைய v dash. இதுதான் நம்மளுடைய v dash. ஓகே, இப்போ v dash கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து v double dash கண்டுபிடிச்சலாமா? இன்னொரு தடவை வகையிட்டா முடிஞ்சது. இது இன்னொரு தடவை வகையிடும் போது நமக்கு என்ன வருங்க? திருப்பி இது u ன்னு வச்சுக்கலாம், இதை v ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? சோ uv னா uv dash plus v u dash இல்லைங்களா? சரி, இப்போ u அப்படியே எழுதிக்கோங்க. v dash, v வகையிட்டோம்னா 0 minus 6 ன்னு வரும், plus v அப்படியே வச்சுக்கோங்க, 12 minus 6x. u dash வகையிட்டோம்னா 0 minus 2 ன்னு வரும் இல்லையா? சரி, அப்ப 12 minus 2x into 0 minus 6 என்னமா? minus 6 plus 12 minus 6x அப்படியே வந்துருமா? 0 minus 2 என்ன? minus 2. அவ்வளவுதாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ minus 6 உள்ள பெருக்கலாமா? minus 6 உள்ள பெருக்கினா minus 6 2s are 12, 6 1s are 6, 72 plus 6 2s are 12x இல்லைங்களா? so plus minus 2 into 12 minus 24 இல்லைங்களா? so minus 24 plus 2 6 are 12x இல்லைங்களா? சரி, இப்போ minus plus 12 12 12 plus 12 24x 24x minus 72 minus 24 4 5 6 9 8 96 இல்லையா? so minus 96. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது வந்து v double dash. இது என்னதுங்க? v double dash. சரி, இப்போ v dash கண்டுபிடிச்சாச்சு, v double dash கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? சரி, இல்ல வேணும்னா நீங்க 24 வேணா பொதுவா எடுத்துக்கலாம், 24 பொதுவா எடுத்துக்கிறதுனால நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை சரிங்களா? பொதுவா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? so 24 பொதுவா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? so 24 பொதுவா எடுத்துட்டீங்கன்னா x minus 4 ன்னு வரும் இல்லையா? so இதான் v double dash. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ v dash equal to 0 ன்னு போடலாமா? வாங்க. so இப்போ v dash equal to 0 ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? 12 minus 2x
into 12 minus 6x equal to 0 வருமா? சரி, அப்போ 12 minus 2x equal to 0, 12 minus 6x equal to 0. ரெண்டுமே 0க்கு சமமாயிரும் இல்லைங்களா? சரி, இப்போ 12 equal to minus 2x இந்த பக்கம் வந்தா plus 2x. 12 equal to minus 6x இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 6x. சரிங்களா? சரி, இப்போ 12 by 2 equal to x. இங்க 12, ஏன்னா இது பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல மாறிடும். அதே மாதிரி இது பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறிடும் இல்லைங்களா? சரி, இப்போ 2 1 time, 2 6 time, 6 1 time, 6 2 time. இப்போ என்ன வரும்? 6 equal to x. அடுத்தது 2 equal to x. அப்ப xக்கு என்னெல்லாம் மதிப்பு இருக்குங்க? 6உம் கிடைச்சிருக்கு, 2உம் கிடைச்சிருக்கு. xக்கு என்னெல்லாம் மதிப்பு கிடைச்சிருக்கு? 6உம் கிடைச்சிருக்கு, 2உம் கிடைச்சிருக்கு. சோ ரெண்டுல என்ன எடுக்கலாம்? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பேப்பர் எடுத்தோம் இல்லைங்களா? சாரி, ஒரு தகடு எடுத்தோம். சோ அந்த தகடுல மொத்தமே 12 தான் இல்லையா? சோ அப்போ கட் பண்ணது 6 இருந்துச்சுன்னா மீதி 6 தான் இருக்கும் இல்லையா? சோ அதுலயுமே 12 minus 2x இல்லையா? சோ இந்த நீளம் மட்டும் பாத்தீங்கன்னா 12 minus 2x. இப்போ x 6ன்னு போடுங்க. 12 minus 12 0. அப்ப ஸ்பேஸே இருக்காதா? அப்ப ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சோ அப்படி வரக்கு வாய்ப்பில்லை, அப்ப 6 எடுக்க முடியாது. 6 எடுக்க முடியாது. ஏன் 6 எடுக்க முடியாது? கண்டிப்பா 0 ஆகுது. சோ அதனால நம்ம 6 எடுக்க முடியாது. இதை நம்ம எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா இப்போ 0 ஆகுது, ஃபுல்லாமே 0 ஆயிருது. அதாவது தகடே இல்லைங்கிற மாதிரி ஆயிருது 6 போட்டோம்னா. எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம்னு ஆகுது. ஆனா நம்ம 4 மூலைகளை மட்டும்தான் கட் பண்ணிருக்கோம், ஃபுல் பேப்பரையும் நம்ம கட் பண்ணல இல்லையா? சோ ஒண்ணு இல்ல, நம்ம அந்த எக்ஸுக்கு 6 போட்டீங்கன்னா 6 இது கட் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த பக்கம் 6 கட் பண்ணீங்க, இந்த பக்கம் 6 கட் பண்ணீங்க, மொத்தமாவே 12 தான். இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 கட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் ஒண்ணுமே இருக்காது இல்லையா? ஆனா தகடுல மிச்சம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எக்ஸுக்கு என்னதான் இருக்கணும்? 2 தான் இருக்கணும். அப்ப therefore எக்ஸுக்கு என்ன மதிப்பு? எப்படிதான் இருக்க முடியும்? x equal to 2 இருக்க முடியும். இதெல்லாம் நீங்க எப்படி எழுதிக்கோங்க. இது வந்து 6ங்கிறது கண்டிப்பா அந்த 0,6 வராது. சோ அதனால 2ங்கிறது கண்டிப்பா வரும் இல்லையா? சோ அது வந்து 0,6 வரும், பிரச்சனை இல்ல. அப்போ x equal to 2. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப கடைசியில என்ன எழுதலாம்? சோ கடைசியில அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில? கேள்வி என்னவென்றால் எந்த வெட்டு அதிகபட்ச கன அளவை உருவாக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அதுக்கு நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எனவே பெரும கன அளவிற்கு 2 அலகுகள் வெட்ட வேண்டும். பெரும கன அளவிற்கு 2 அலகுகள் மட்டும் வெட்டினா போதும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரிங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா, எடுத்துக்காட்டு 7.63ல சொல்லிருக்காங்க. 1,1 என்ற புள்ளியில் இருந்து ஓரலகு வட்டம் x² + y² = 1 இன் மீதுள்ள எப்புள்ளி மிக அருகாமையிலும் எப்புள்ளி மிக அதிக தொலைவிலும் இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க. சோ இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்கு சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம் சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம். சோ இந்த வட்டத்து மேல இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா? சோ இந்த வட்டத்துல ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு புள்ளி. சோ இந்த இடத்துல இது x அச்சு, இது y அச்சு. இந்த புள்ளி எப்படி இருக்கும்? 1,0. இந்த புள்ளி எப்படி இருக்கும்? -1,0. இந்த புள்ளி எப்படி இருக்கும்? -1,0, -1. இந்த புள்ளி எப்படி இருக்கும்? 0,1. இந்த மாதிரி. சோ ஓரலகு வட்டம் இதான் யூனிட், அதாவது யூனிட் சர்க்கிள்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஓரலகு வட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம் சரிங்களா? சரி, இப்போ ஓரலகு வட்டம் எடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த வட்டத்து மேல ஒரு புள்ளி எடுக்கிறேன். சோ இந்த வட்டத்து மேல ஒரு புள்ளி எடுக்கிறேன்.
இப்போ இந்த வட்டத்து மேல ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். சோ அந்த புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ இந்த வட்டத்து மேல ஒரு புள்ளி எடுக்கிறேன்னு வைங்க. அந்த புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா P of x, y. சோ அந்த புள்ளி எப்படி இருக்கும்? P of x, y. சோ அந்த புள்ளியில இருந்து 1, 1ங்கிற புள்ளி இங்க இருக்குன்னு வைங்க. சோ இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்குள்ள தூரம் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. சோ புள்ளியில வந்து அதிக தொலைவுல இருக்கும், எந்த புள்ளியில வந்து ரொம்ப கம்மியான இதுல இருக்கும். சோ இங்க இருந்து புள்ளி வச்சு இங்க பார்த்தேன்னா அதிகமா இருக்குமா, சரி இங்க இருந்து புள்ளி வச்சு இங்க பார்த்தேன்னா கம்மியா இருக்குமா? சோ எந்த புள்ளியில எனக்கு அந்த 1, 1 நான் போய் தொடணும் அப்படின்னா, எந்த புள்ளியில இருந்து போனா எனக்கு தூரம் கம்மி, எந்த புள்ளியில இருந்து போனா எனக்கு தூரம் அதிகம். சோ இந்த வட்டத்து மேல நிறைய புள்ளிகள் இருக்கும். இந்த வட்டத்து மேல நிறைய புள்ளிகள் இருக்கும். சோ அந்த புள்ளியில இருந்து நான் இப்ப 1, 1 இங்க இருக்குன்னு வைங்களேன். சோ 1, 1க்கு நான் போகணும். சோ எந்த புள்ளியில இருந்து போனா எனக்கு தூரம் ரொம்ப தொலைவு, அது மட்டும் இல்லாம எந்த புள்ளியில இருந்து போனா எனக்கு ரொம்ப பக்கம் அப்படிங்கறதும் நான் சொல்லணும். சரிங்களா? சரி, கொஸ்டின் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? x² + y² = 1ன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் அந்த அது மேல இருக்கக்கூடிய அந்த வட்டத்தோட சமன்பாடு x² + y² = 1 அப்படிங்கிறது. சரி, இப்போ P of x, yங்கிறது வட்டத்தின் மேல் உள்ள புள்ளியை குறிக்கின்றது. P of x, y என்பது வட்டத்தின் மேல் அமைந்துள்ள புள்ளியை குறிக்கின்றது. புள்ளியை குறிக்கின்றது. சரி, இப்போ எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இதனுடைய தூரம் தானே கேட்டிருக்காங்க. தூரம்னாவே நமக்கு சூத்திரம் என்னன்னு தெரியும். So d distance equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இதுல இருந்து இது வரைக்கும் இது x1 y1 இது x2 y2 நம்ம சும்மா இந்த புள்ளி எடுத்திருக்கோம். சரியா? சோ அப்ப என்ன வரும்? x2 minus x1 the whole square 1 minus x the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ 1 minus y the whole square இல்லீங்களா? சரி, இப்போ இந்த ரூட், இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆயிடும் இல்லையா? சோ இந்த ரூட் அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆயிடும். சோ அப்போ d² = 1 minus x the whole square. வர்க்கமூலத்தை அந்த பக்கம் கொண்டு வந்தா வர்க்கமா மாறிடும். சரிங்களா? so whole square plus 1 minus y the whole square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்மால் d ஸ்கொயரை கேபிட்டல் d ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்போ கேபிட்டல் d ன்னு எடுத்துட்டோம்னா 1 minus x the whole square plus 1 minus y the whole square ன்னு வந்துருமா? சரி, இப்போ இன்னொரு விஷயம், அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? அந்த வட்டத்துக்கு மேல இருக்கக்கூடியத x² + y² = 1 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி, இருக்கட்டும். சோ இப்போ நம்ம இதை வகையிடலாமா? ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது. x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது. சோ x பொறுத்து வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? d' = 2 into 1 minus x இல்லையா? சோ இது x² மாதிரி இருக்கு. சோ x power n, n into x power n minus 1. சோ 2 into 1 minus x, இங்க மேல பவர் 1 வந்துரும். சோ பிரச்சனை இல்ல, உள்ள இருக்கிறது எடுத்து வகையிடணும். 0 minus 1 ன்னு வரும் இல்லையா? 0 minus 1 plus இத வகையிடணும். சோ 2 into 1 minus y. சோ இது நம்ம x பொறுத்தா பண்றோம். சோ உள்ள இருக்க தனியா எடுத்து வகையிடணும். 0 minus x பொறுத்து வகையிடுறோம். அப்ப dy by dx. dy by dx. அப்ப இங்க என்ன வரும்? minus 2 into 1 minus x plus 2 into 1 minus y into minus dy by dx. வருமா? சரி, பெருக்கிக்கோங்க. minus 2 plus 2x minus 2 plus 2x minus 2 minus plus 2x plus 2 minus 2y. இங்க ஒரு minus dy by dx இருக்கு. சோ அது ரெண்டுக்குமே இந்த பொதுவா இது கூட மல்டிபிள் ஆன ஒண்ணுதான் அது. சோ இப்போ 2 minus 2y into dy by dx ன்னு கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்ல. into minus dy by dx இது d'. ஓகே, சோ இப்படி இருக்கு இல்லையா?
சரி, இப்போ நமக்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, வட்டத்துக்கு மேல இருக்க ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம். சோ முதல் சமன்பாட்டை எப்படி வச்சுக்கலாம், முதல் சமன்பாட்டை இந்த dன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. சரி, இப்போ இல்ல முதல் இது நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இல்ல முதல் சமன்பாட்டை dன்னு வைக்க வேணாம், இந்த d டேஷ் முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. சரி, இப்ப ரெண்டு வகையிடுங்க, x பொறுத்து வகையிடுங்க. சாரி, x பொறுத்து வகையிட கிடைப்பது. சோ x பொறுத்து வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2x பிளஸ் 2, இதை பொறுத்து பண்ணோம்னா 2x, அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்தது y பொறுத்து பண்ணோம்னா 2 into dy by dx. சோ கான்ஸ்டன்ட் மாறிலியே பண்ணா 0 இல்லையா. சரி, அப்போ 2 dy by dx equal to plus 2x அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2x. so 2 போயிடும் இல்லைங்களா. இப்போ dy by dx equal to minus x. இப்போ dy by dx என்னங்க, minus x. இது மூணாவதா வச்சுக்கலாம். இப்போ 3 கொண்டு போய் 1ல போடுங்க. அப்போ 1 என்ன ஆகும், d dash equal to minus 2 plus 2x இல்லையா, plus 2 minus 2y into minus dy by dx னா இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஆன்சர்லயும் மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் எக்ஸ்னு ஆயிடும் இல்லைங்களா. சரி, இப்ப இங்க பண்ணும்போது minus 2 plus 2x, இங்க பண்ணும்போது plus 2x minus 2xy வரும் இல்லையா. சரி, இப்போ 4x minus 2xy minus 2 இப்படி இருக்கு இல்லைங்களா. சரி, இதான் நம்மளுடைய d dash, இதான் நம்மளுடைய d dash. இப்ப d double dash கண்டுபிடிக்கலாமா. சோ d dash நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4x minus 2xy minus 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப d double dash கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க ஒரு நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், என்னன்னு பாருங்களேன். d dash ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். டிஃபரன்சியேஷன் வகையிடும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணி வச்சிருக்கோம். 2y into dy by dx தானே வரும். சோ அப்ப 2y into dy by dx, சாரிங்க. சோ ஸ்மால் மிஸ்டேக், 2 முன்னாடி 2y into dy by dx, ஏன்னா y அதுக்கப்புறம் அதை பொறுத்து தானே பண்ணுவோம், x ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் y பொறுத்து பண்ணுவோம் இல்லையா. சோ அப்படி வரும்போது இங்க ஒரு 2y வரும். சோ 2 போயிடும், அப்போ minus x by y ன்னு வந்துடும் இல்லையா. சோ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது y ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். சோ இப்போ இதுக்கு ஃபுல்லா வந்து y வருமா, இதுக்கு மட்டும் y வரும். சோ இந்த y இங்க சைடுல பெருக்கணும்னா minus 2y plus 2xy plus 2x minus 2xy by y ன்னு வந்துடும் இல்லைங்களா. சரி, இப்போ plus 2xy minus 2xy போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், plus 2x minus 2y by y. சோ இதான் நம்மளுடைய d dash, இதான் நம்மளுடைய d dash. புரிஞ்சுங்களா. சோ இதுல 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா x minus y by y ன்னு கிடைக்கும். சோ இதான் நம்மளுடைய d dash. புரிஞ்சுதுங்களா. சரி, இப்ப d dash கண்டுபிடிச்சாச்சு. சோ இது ஒரு தடவை வகையிட போறோம் சரிங்களா. சோ x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது, x பொறுத்து வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், திருப்பி x பொறுத்து வகையிடணும். அப்ப d double dash equal to, இதை u by v ன்னு வச்சுக்கலாமா. சோ அப்ப u by v equal to v u dash minus u v dash by v square இல்லையா. சரி, இப்ப d double dash போடும்போது என்ன வரும், v y into u dash 2 into x minus y இல்லையா. சரி, அப்போ 2 into x minus y. சோ u dashனா எதை பொறுத்து, x பொறுத்து. அப்போ x பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், உள்ள இருக்கிறது 1, x பொறுத்து பண்ணும்போது x 1 ஆயிடும். y பொறுத்து பண்ணும்போது y x ட்ரீட் பண்ணிக்கோங்க. சோ x ட்ரீட் பண்ணீங்கன்னா 1, திருப்பி y பொறுத்து பண்ணணும் இல்லையா. சோ அப்ப dy by dx. புரிஞ்சுதுங்களா. சரி, இப்போ மைனஸ் u v dash, u v பொறுத்து, அடுத்தது u v dash. சோ u எடுத்துக்கோங்க, u என்ன 2 into
minus y u v dash. V dash na v 1 by y. So 1 by y எடுத்து பண்ணோம்னா என்ன வந்துரும்? இந்த சாரி இப்போ vங்கிறது என்ன y. so y பண்ணோம்னா dy by dx. v dash v என்ன y. so y எடுத்து பண்ணோம்னா dy by dx. x போட்டு பண்ணோம்னா dy by dx divided by v square. இப்போ y square இல்லையா? so ரெண்டுலயுமே 2 இருக்கு இல்லைங்களா? so 2 பொதுவா எடுத்து வெளியே போட்டுக்கலாம். அப்ப என்ன இருக்கும்? so which is equal to, so இந்த 2 பொதுவா எடுத்து வெளியே போட்டோம்னா என்ன இருக்கும்? கவனிங்க. so இந்த y இருக்குமா? y into 1 minus dy by dx அடுத்தது minus 2 வெளியே போயிடுச்சு. அப்ப x minus y into dy by dx இல்லையா? x minus y into dy by dx by y square. so இந்த y square வெளியே எடுத்துடலாமா? so இந்த y square வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 by y square னு வந்துரும். அப்ப என்ன இருக்கும்? y into 1 minus dy by dx into x minus y into dy by dx இல்லைங்களா? சரி, இப்போ 2 by y square into இதை பண்ணும்போது y minus dy. இப்போ dy by dx என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. dy by dx என்ன? dy by dx என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். minus x by y கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 minus x by y minus x minus y into minus x by y எப்படி இருக்கு இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? y உள்ள கொண்டு போய்க்கோங்க. y உள்ள கொண்டு போய் வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சைடில் இது மல்டிபிள் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? 2 by y square into, ஸோ இதில் என்ன ஆகும்? y அப்படியே இருக்கும். இப்போ உள்ள y இன்ட்டு பண்ணா y minus into minus plus x by y இல்லையா? minus x minus y இருக்கு. ஸோ இப்போ y கூட பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும்? yx minus இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? சரி, minus x by y ன்னு இருக்கா? இப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? yx minus y square into minus yx minus y square into minus x by y இல்லைங்களா? ஸோ y by இதில் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும் மீதி? 2 by y square y plus x minus இங்கே பண்ணும்போது minus x into yx minus xyx which is yx square னு வந்துரும். அடுத்தது plus xy square by y ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த y சைடில் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 by y square into y square plus xy plus yx square minus xy square இப்படி இருக்கு by y ன்னு வரும். வருதா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இங்க என்ன இருக்கு? x y square ன்னு இருக்கா? ஸோ அங்க என்ன இருக்கு? x y square ன்னு இருக்கா? சரி, என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இங்க முன்னாடி பாருங்களேன், minus x by y ன்னு இருக்கு. இது ஃபுல்லா மல்டிபிள் இருக்கு. ஸோ இப்போ இந்த y நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஸோ இந்த y அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, மைனஸ் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஸோ இது போய் நம்ம xy எடுத்து காமனா எடுத்து பண்றதுக்கு, ஸோ இங்க x minus y இருக்கு, இங்க minus x இருக்குல்ல. ஸோ இந்த y அப்படியே வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இங்க என்ன நடக்கும்? x minus y into minus x ஆ? அப்போ minus x square plus xy அப்படின்னு வந்துருமா? minus x square plus இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, வேலையை முடிஞ்சிடும். ஷார்ட்கட் minus x square plus xy வந்துருமா? அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சு. plus xy by y. இப்போ நீங்க அந்த y மல்டிபிள் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ minus x square plus xy. ஸோ மைனஸ் கூட நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது y அல்ல பண்ணிட்டீங்க, plus x square minus xy வந்துருமா? சரி, இப்போ xy கேன்சல் ஆயிரும், plus xy minus xy. அப்போ பேலன்ஸ் ஒன்று உங்களுக்கு இருக்கும் 2 by y square into x square plus y square by y ன்னு இருக்குமா? y. So x square plus y square equal to 1 நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் மூலமா தெரியும்.
ரெண்டாவது சமன்பாடு பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாமா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 1 போட்டுக்கலாம். சின்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, இரண்டாவது படி. சரியா? சரி, அப்ப என்ன ஆகும், 2 by y ஸ்கொயர் 1 by yன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ 2 by y கியூப்னு வந்துடும் இல்லைங்களா? ஸோ இதான் நம்மளுடைய d டபுள் டேஷ். d டபுள் டேஷ்னுங்க 2 by y கியூப். புரிஞ்சுதுங்களா? ஸோ d டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நமக்கு என்ன வேணும், d டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்பதான் நமக்கான ஆன்சர் நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ இப்போ d டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா என்ன வரும், d டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ d டேஷ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா 2 into x minus y by y equal to 0. 2 into x minus y by y equal to 0. கரெக்டா? 2 into x minus y by y equal to 0. ஓகே, இப்போ y அங்க போச்சுன்னா 0 ஆயிருங்களா? ஸோ அப்போ 2 into x minus y equal to 0ன்னு வந்துடும். 2 அங்க போனா 0 ஆயிடும். இப்போ x minus y equal to 0ன்னு வரும். y அந்த மைனஸ் y அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் y. அப்போ எக்ஸும் ஒய்யும் சமம்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, இது நாலாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. 3 வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது சமன்பாடு வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பீங்க. இது 4வது சமன்பாடா வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடைச்சிருச்சா? இப்போ நீங்க முன்னாடி டி டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டி டபுள் டேஷ். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டி டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ரெண்டாவது சமன்பாடு இருக்கா? ஸோ அந்த ரெண்டாவது சமன்பாட்டுல நாலாவது சமன்பாட்டை கொண்டு போய் போடுங்க. ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதுல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு போடுங்க, நாலாவது சமன்பாடை போடுங்க. அப்ப என்ன ஆகும், இதை போடும்போது என்ன நடக்கும், ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இல்லையா? ஸோ இப்போ y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2. y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2. சரிங்க, இப்போ yக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2 இருக்கு. அப்போ பிளஸ் 1/√2 இருக்கு, மைனஸ் 1/√2 இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் yக்கு வந்து பிளஸ் 1/√2 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு x என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு x ஈக்குவல் டு ஒய்னு தெரியும், நாலாவது சமன்பாடு படி. அதை எடுத்தோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 1/√2 தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ x ஈக்குவல் டு 1/√2னா இது வந்து கிரேட்டர் தென் 0வா? ஸோ அப்போ எனக்கு என்ன மதிப்பு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0. கரெக்டா? ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டி டபுள் டேஷ்லையும் போட்டுக்கலாம். ஸோ டி டபுள் டேஷ்ல போட்டோம்னா என்ன கிடைக்கும், டி டபுள் டேஷ்ல போடுங்க 2/y கியூபா? இப்போ 2/1/√2 தான் ஹோல் கியூப். கண்டிப்பா கிரேட்டர் தென் 0 தான் வரும். அதோட மதிப்பு கண்டிப்பா 0விட பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்ன, கிரேட்டர் தென் 0னா சிறுமம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ சிறுமம், இடஞ்சார்ந்த சிறுமம் அமைந்துள்ளது. இடஞ்சார்ந்த சிறுமம் அமைந்துள்ளது, இடஞ்சார்ந்த சிறுமம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சோ எந்த இடத்துல இடஞ்சார்ந்த சிறுமம், y ஈக்குவல் டு 1/√2ல இல்லையா? சோ இப்போ எக்ஸுக்கு போடும்போது x ஈக்குவல் டு 1/√2 வந்துடும். சோ அப்போ ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய புள்ளி என்ன, அருகாமை. சோ அந்த வட்டத்து மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புள்ளிக்கும் 1,1க்கும் அருகாமையில் உள்ள தூரம். கேள்வியில பாருங்க. சோ கேள்வியில பாத்தீங்கன்னா தெரியும், அருகாமையிலும், அதாவது எப்புள்ளி மிக அருகாமையிலும். சோ அப்ப அதுக்கு நீங்க எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, அருகாமையில் உள்ள புள்ளி, அருகாமையில் உள்ள புள்ளி, அருகாமையில் உள்ள புள்ளி என்ன, 1/√2, 1/√2, x, yங்கிறபடி எழுதணும். ஸோ 1/√2, 1/√2. அடுத்தது y ஈக்குவல் டு மைனஸ் 1/√2 இருந்தா d டபுள் டேஷ் எப்படி இருக்கும், 2/-1/√2 இருக்கும். the whole cube which is less than 0 வரும் இல்ல, 0 விட கம்மியா இருக்கும். சோ அப்படின்னா இடஞ்சார்ந்த பெருமம் அமைந்துள்ளது, இடஞ்சார்ந்த பெருமம் அமைந்துள்ளது. இடஞ்சார்ந்த பெருமம் எப்போ, y ஈக்குவல் டு மைனஸ் 1/√2ல இல்லையா? சோ இடஞ்சார்ந்த பெருமம் எப்போ, y ஈக்குவல் டு மைனஸ் 1/√2ல நமக்கு என்ன கிடைக்கும், இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும். 1/-1/√2ல. புரிஞ்சுதுங்களா?
சரி, இதன் சார்ந்த பெருமம் எப்ப கிடைக்கும்? y equal to -1/√2. இப்போ x என்ன கிடைக்கும்? 4வது சமன்பாடு படி x equal to y இல்லையா? சோ அப்ப x equal to y ங்கும்போது -1/√2 தான் வரும். அப்போ தொலைவில் உள்ள புள்ளி என்ன? பெருமம்னா தொலைவில் உள்ள புள்ளி. சோ தொலைவில் உள்ள புள்ளி, தொலைவில் அமைந்த புள்ளி, தொலைவில் உள்ள புள்ளி, தொலைவில் உள்ள புள்ளி என்ன? -1/2 1/√2, -1/√2. x, y வடிவத்தை எழுதுறோம். சோ x -1/√2, y -1/√2. சோ ரெண்டுமே எழுதியாச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, அடுத்தது பாருங்க. ஒரு எஃகு ஆலை, அதாவது எடுத்துக்காட்டு 7.64, ஒரு எஃகு ஆலை ஒரு நாளைக்கு குறைந்த தர எஃகு x டன்னும் மற்றும் உயர்தர எஃகு y டன்னும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இங்கு y அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க? 40 - 5x divided by 10 - x ன்னு கொடுத்திருக்காங்க. குறைந்த தர எஃகின் சந்தை விலை உயர்தர எஃகின் சந்தை விலையில் பாதி என்றால் அதிக பண வரவை பெறுவதற்கு குறைந்த தர எஃகு மற்றும் உயர்தர எஃகு ஆகியவற்றின் உகந்த உற்பத்திகள் என்னவாக இருக்க வேண்டும்? என்ன கேட்டிருக்காங்க? ஒரு எஃகு ஆலை ஒரு நாளைக்கு குறைஞ்ச தர எஃகு பாத்தீங்கன்னா x டன்னு, ரொம்ப அதிகம்னா y டன், இவ்வளவு வந்து உற்பத்தி செய்யும். சரிங்களா? சரி, இப்போ yக்கு ஒண்ணு கொடுத்திருக்கான், y-யோட மதிப்பு கொடுத்திருக்கான். குறைந்த தர எஃகின் சந்தை விலை, குறைந்த தர எஃகோட சந்தை விலை வந்து உயர்தர எஃகின் சந்தை விலையில பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக பண வரவை பெறுவதற்கு குறைந்த தர எஃகு மற்றும் உயர்தர எஃகு ஆகியவற்றின் உகந்த உற்பத்திகள். நமக்கு நிறைய பண வரவு வரும், நிறைய பண வரவு பெறுவதற்கு, நமக்கு கிடைக்கிறதுக்கு குறைஞ்ச தர எஃகை விட உயர்தர எஃகு, அதாவது குறைஞ்ச தர எஃகும் உயர்தர எஃகும் ரெண்டோட உற்பத்திகளும் எப்படி இருந்தா நமக்கு அதிக பண லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? கேள்வி புரிஞ்சுதா? சரி, சோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃகு, சரிங்களா? சோ இது வந்து ரூபாய், இது ரூபாயில எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஒரு தரத்துக்கான ரூபாய் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம், இல்ல மொத்தத்துக்கானதும் நீங்க எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான், பிரச்சனை இல்லை. சோ இப்போ ரூபாய் ஒரு டன்னுக்கு, ரூபாய் ஒரு டன்னுக்கு, சரிங்களா? இப்போ ஒரு டன்னுக்கு ரூபாய் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு டன்னுக்கு ரூபாய் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது எஃகுங்கிறது வந்து மொத்தமா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைந்த தர எஃகின் சந்தை விலை உயர்தர எஃகின் சந்தை விலையில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உயர்தர விலை, உயர்தர விலை 2p இருந்துச்சுன்னா அப்ப அதுல பாதினா p. சோ அப்ப குறைந்த தர விலை, குறைந்த தர விலை, இப்ப குறைந்த தர விலை எப்படி இருக்கும்? p. புரிஞ்சுங்களா? சோ இந்த பாதி தானே, சோ உயர்தர விலை 2p எடுத்தோம்னா அதுல பாதி p. சரி, இப்ப மொத்த விலை எப்படி இருக்கும்? மொத்த விலைய c-ன்னு வச்சுக்கலாம். மொத்த விலை எப்படி வச்சுக்கிறோங்க? c-ன்னு வச்சுக்க போறோம். சோ அது எப்படி இருக்கும்னா, சோ இது கூட x பெருக்கிட்டு இது கூட y பெருக்கிக்க போறோம், அவ்வளவுதான். இதுதான் மொத்த விலை. புரிஞ்சுதுங்களா? சரி, அவங்க y-க்கானது கொடுத்திருக்காங்க. சோ அதை எடுத்து இங்க போட்டுக்கலாமா? சரி, போட்டோன்னா என்ன வரும்? c equal to px plus 2p into y. y-க்கு பதிலா என்ன போடலாம்? 40 - 5x divided by 10 - x இல்லைங்களா? சரி, இப்போ c-க்கு போட்டாச்சு இல்லையா? சோ ஒருத்தர வகையிட்டலாமா? சோ ஒருத்தர வகையிட்டோம்னா என்ன வரும்? c dash equal to, சோ இது வகையிட்டோம்னா x பொறுத்து வகையிடுறோம், x-ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது, x-ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது. சோ x-ஐ பொறுத்து வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? c dash equal to p, அங்க x இருக்காட்டி 1 ஆயிடும், பிளஸ் இங்க 2p தான் இருக்கு இல்லையா? சோ அப்போ 2p into இந்த இங்க x பொறுத்து பண்ணணும் இல்லையா? சோ 2p அப்படியே வந்துரும். x பொறுத்து பண்ணும்போது u by v மெத்தட் அப்ளை பண்ணணும் இல்லையா? சோ இப்போ u by v மெத்தட் பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? u by v மெத்தட் பயன்படுத்தும் போது vu dash, இப்போ v அப்படியே எழுதிக்கலாம், 10 - x v u dash, u ஒரு தடவை வகையிட்டோம்னா 0 - 5 இல்லையா?
எக்ஸை பொறுத்து வகை பண்ணும்போது மைனஸ் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் யூ அப்படி எழுதிக்கோ 40 மைனஸ் 5x வி டேஷ் வி பண்ணும்போது என்ன வரும் 0 மைனஸ் 1 பை வி ஸ்கொயர் பை என்னங்க வி ஸ்கொயர்னா 10 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? p plus 2p into 10 minus x into minus 5 minus 40 minus 5x into minus 1 divided by 10 minus x the whole square. இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ p plus 2p into மேல பெருக்கும் போது என்ன வந்துரும்? minus 50 plus 5x minus 40 இங்க வரும்போது plus 40 அங்க plus 5x இங்க வரும்போது minus 5x divided by 10 minus x the whole square. plus 5x minus 5x போயிடும். 40 minus 50 minus 10 இல்லையா? so இப்போ p plus 2p minus 10 divided by 10 minus x the whole square. அப்போ minus 2 20p ஆயிடுங்களா? so இப்போ p minus 20p divided by x 10 minus x the whole square. புரிஞ்சுங்களா? so இப்போ 10 minus x the whole square மேல போகும்போது p by 20p into 10 minus x the whole power minus 2 கூட எழுதிக்கலாம். தப்பில்லை. சரிங்களா? சரி, இதான் நம்மளுடைய c dash. so இன்னொரு வகை இல்லாமா? so இன்னொரு வகையிடும் போது என்ன வரும்? c double dash. so இன்னொரு வகையும் போடும் திருப்பி x பொறுத்தே வகையிடும். so இங்க x பொறுத்தே வகையிடும் போது இங்க p மட்டும் தான் இருக்கு. so இப்போ இதை x பொறுத்து வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? so இப்போ x பொறுத்து பண்ணும்போது p 0 ஆயிடும் இல்லையா? அப்போ 0 minus 20 p அப்படியே இருக்கும். இதை பொறுத்து பண்ணும்போது x பொறுத்து பண்ணும்போது minus 2 முன்னாடி வந்துரும். 10 minus x இங்க இப்போ minus 1 ஆயிடும். இப்போ minus 3 ஆயிடும். உள்ள இருக்க தனியா எடுத்து பண்ணோம்னா 0 minus 1 வரும் இல்லையா? x பொறுத்து பண்ணோம்னா இப்போ equal to minus 20p into minus 2 இங்க ஒரு minus 1 இருக்கு. அப்ப plus 2 ஆயிடும். so அப்ப 2 into 10 minus x the whole power minus 3 இருக்குமா? சரி, இப்போ இது பண்ணும்போது என்ன ஆகும்? minus 40p into 10 minus x the whole power minus 3. இதான் c double dash. புரிஞ்சுங்களா? இப்ப c dash equal to 0 போடலாமா? அப்ப c dash of x equal to 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? c dash க்கு 0 க்கு சமப்படுத்தணும்னா என்ன கிடைக்கும்? p minus 20p into 10 minus x the whole power minus 2 equal to 0 ஆயிடும் இல்லையா? so இப்போ p minus 20p into 10 minus x the whole power minus 2 equal to 0 வரும் இல்லைங்களா? சரி, அப்போ p equal to 20p into 10 minus x the whole power minus 2 வரும் இல்லைங்களா? சரி, இப்போ p போயிடும். அப்ப என்ன இருக்கும்? 1 equal to 20 by 10 minus x the whole power minus 2. sorry, plus 2 மாறிடும் இல்லைங்களா? so இது அந்த பக்கம் போயிடுமா? அப்ப என்ன கிடைக்கும்? 10 minus x the whole square equal to 20 வருங்களா? சரி, இப்போ ஸ்கொயர் அங்க போகும்போது ரூட் ஆயிடுமா? so இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ரூட் ஆயிடும். அப்ப 10 minus x equal to root 20 இல்லைங்களா? so 20 எப்படி எழுதிக்கலாம்? 4 5s are 20 எழுதிக்கலாமா? இப்போ 10 minus x equal to root into 4 into 5. so where 4 வெளியே எடுத்தா 2. so இப்போ 10 minus x equal to 2 root 5. so minus x equal to 2 root 5 plus 10 ஆக போகும்போது minus 10. so இப்போ மைனஸ் ஆல பண்ணும்போது என்ன ஆகும்? x equal to 10 minus 2 root 5 வரும் இல்லையா? so அங்க minus x so அது பக்கம் போகும்போது மைனஸா இருக்கிறதுல பிளஸ்ஸா மாத்திரும், பிளஸ்ஸா இருக்கிறதுல மைனஸா மாத்திரும். so அப்ப 10 minus 2 root 5 கிடைச்சிருக்கு x. x 10 minus 2 root 5 கிடைச்சிருக்கா? சரி, இப்போ இந்த x இப்போ x நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, இப்போ இந்த x வச்சு நம்ம x equal to 10 minus 2 root 5 னு சொல்லிட்டு c double dashல போட்டோம்னா என்ன கிடைக்கும்? c double dashல போட்டோம்னா minus 40p by x பதிலா என்ன போட போறோம்? 10 minus 2 root 5 போட போறோம். 10 minus 2 root 5 the whole power என்ன இருக்கு? minus 3. அப்ப இங்க வரும்போது plus 3 ஆயிடும். இப்போ இதுவும் போயிடும் இல்லையா? சரி,
அப்போ minus 40p by 2 root 5 the whole cube. எப்படி போட்டாலும் நமக்கு என்னதான் வரப்போகுது, less than 0 தான் வரப்போகுது. less than 0னா பெருமம் அடையும் இல்லையா? so less than 0னா இடஞ்சார்ந்த பெருமம் அமையும். so இப்போ இடஞ்சார்ந்த பெருமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? so இந்த இடத்துல இடஞ்சார்ந்த பெருமம் அமையும். சோ எழுதியாச்சு, இடஞ்சார்ந்த பெருமம் வரும்னு. அவங்க கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா? சோ அதிக பண வரவு தான் கேட்டிருக்காங்க, அப்ப பெருமம் தான். குறைந்த தரமகும் உயர்ந்தர உகந்த உற்பத்திகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது உகந்த உற்பத்திகள் எப்படி இருக்கும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் உற்பத்திகள் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதை வச்சு ஒய் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ அப்போ ஒய்ங்கிறது முன்னாடியே இருக்கு. சோ அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? yங்கிறது என்ன அவங்களே கொடுத்திருந்தாங்க கேள்வியிலே. 40 minus 5x divided by 10 minus x. 40 minus 5x divided by 10 minus x. இப்போ xக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். xக்கு பதிலா என்னன்னு பயன்படுத்திக்கலாம்? 10 minus x equal to 10 minus 2 root 5. x equal to 10 minus 2 root 5 என்க. இப்போ x equal to 10 minus 2 root 5 எடுத்தோம்னா y என்ன ஆகும்? 40 minus 5 into 10 minus 2 root 5 by 10 minus 2 root 5 வந்துருமா? so அப்போ 40 minus 5 tens are 50 minus into minus plus 5 twos are 10 root 5 divided by 10 minus 10 plus 2 root 5 plus 10 minus 10 போயிடும் இல்லைங்களா? so அப்போ 40 minus 50 நமக்கு என்ன கிடைக்கும்? 40 minus 50 minus 10 கிடைக்கும் இல்லையா? so அப்போ minus 10 plus 10 root 5 divided by 2 root 5 இல்லையா? so மேல 10 காமன் எடுத்துடலாமா? so அப்போ 10 காமன் எடுத்துட்டோம்னா minus 1 plus root 5 divided by 2 root 5. 2 1 time 2 5 time இல்லையா? so அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இப்போ கீழியும் மேலேயும் ரூட் 5 ஆட மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சோ இப்போ கீழியும் மேலேயும் ரூட் 5 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 5 into root 5 minus 1 divided by root 5 into root 5 by root 5. கீழே ரூட்ல இருக்கு, சோ அதனால கீழியும் மேலேயும் ரூட் 5 ஆல பண்ணிக்கலாம். பண்ணும்போது 5 இங்க மேல ஒரு 5 இருக்கு இல்லையா? சோ அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 root 5 into root 5 minus 1 divided by 5 னு வந்துரும் இல்லையா? root 5 into root 5 5 வந்துரும். இப்போ 5 5 போயிடும். அப்ப என்ன இருக்கும்? root 5 into root 5 minus 1 ன்னு வரும். சோ உள்ள பெருக்குனீங்கன்னா root 5 into root 5 5 ஆயிடும். root 5 into minus 1 minus root 5 ஆயிடும். சோ அப்போ பதில் என்ன? y equal to y minus root 5. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ உற்பத்திகள் எப்படி இருக்கும்? சோ இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம உற்பத்திகள் எப்படி இருக்கும்னு எழுதிக்கலாம். அதாவது எனவே சோ இத வந்து கீழே கண்டிப்பா சென்டென்ஸ்ல எழுதிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ எனவே தரம் குறைந்த மற்றும் தரம் உயர்ந்த எக்குகளை தரம் குறைந்த மற்றும் உயர்ந்த எக்குகளை நாள் ஒன்றிற்கு எப்படி எடுத்துக்கலாம்? நாள் ஒன்றிற்கு முறையே. சோ ஒரு நாளைக்கு முறையே எக்ஸ் என்ன கிடைச்சது? 10 minus 2 root 5 10 minus 2 root 5 மற்றும் 5 minus root 5 டன்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா? சோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டன் உற்பத்தி செய்யணும்? எக்ஸ் வந்து இவ்வளோ டன்னும் y இவ்வளோ டன்னும் உற்பத்தி செஞ்சாதான் நமக்கு நிறைய லாபம் கிட்டும். சரிங்களா? சோ நிறைய பணம் சேர்வதற்கு சோ நம்ம இவ்வளோ பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.65 என்ன சொல்லிருக்காங்க? கொடுக்கப்பட்ட பரப்புடைய செவ்வகங்களுள் சதுரம்
கொண்டு இருக்கும் என நிறுவுக. கொடுக்கப்பட்டுள்ள பரப்புடைய செவ்வகங்கள்ல வந்து சதுரம் மட்டும்தான் குறைந்த சுற்றளவை கொண்டு இருக்கும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, செவ்வகம் எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி இருக்குமா செவ்வகம்? சோ இந்த மாதிரி ஒரு 3 செவ்வகம் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஏரியா வந்து 36ன்னு வச்சுக்கலாம். பரப்பளவு வந்து நமக்கு 36ன்னு வச்சுக்கலாம். பரப்பளவு 36ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ பரப்பளவுனா என்ன? செவ்வகத்துல நீளம் இன்டு அகலம் இல்லையா? சோ செவ்வகத்துல நீளம் இன்டு அகலம். சோ 36 வரணும். அப்போ இது 6 இது 6ன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் செவ்வகத்துல எதிர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும். எதிர் பக்கங்கள் எல்லாமே சமமா இருக்கும்னு தெரியும். அப்ப இது 6னா இது 6ஆ இருக்கும், இது 6னா இது 6ஆ இருக்கும் இல்லையா? சரி, வேற எங்க 36 வரும்? இங்க ஒரு 12 இன்டு 3 36 வந்துருமா? அப்ப இது 3 இது 3 இது பண்ணா இது 12. சரி, வேற எப்படி 36 வரும்? ஒரு 18 இன்டு 2 போட்டுக்கலாமா? சோ அப்ப இது 18னா இது 18, இது 2னா இது 2. இப்ப இதுக்கு நீங்க சுற்றளவு கண்டுபிடிங்க. சுற்றளவு பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? சுற்றளவுனா ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணும். 6 plus 6 plus 6 plus 6 என்ன வரும்? 6 plus 6 12, 12 plus 6 18, 18 plus 6 24. அடுத்தது இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க. என்ன வரும்? 12 plus 12 plus 3 plus 3 என்ன வரும்? 12 plus 12 24, 24 plus 3 27, 27 plus 3 30. அடுத்தது இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க. என்ன வரும்? 18 plus 2 plus 18 plus 2 18 18 36 இல்லையா? சோ 36 இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 40. சோ இந்த மாதிரி நமக்கு சுற்றளவு கிடைக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள பரப்புடைய செவ்வகங்களுள் சதுரம் மட்டுமே குறைந்த சுற்றளவை கொண்டு, கம்மியான சுற்றளவு இதுல எதுல? சதுரம். ஏன் சதுரம்? சதுரம்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். 4 பக்கங்களும் சமமா இருக்கும். இங்க பாருங்க 4 பக்கமும் எது சமமா இருக்கு? இதுல மட்டும்தான் 4 பக்கமும் சமமா இருக்கு, குறைந்த சுற்றளவு இருக்கு. இதை காட்டிலும் இதுக்கு இதுதான் குறைந்த சுற்றளவு இல்லையா? சோ குறைந்த சுற்றளவும் 4 பக்கங்களும் சமமாக கொண்ட சதுரம் இது இல்லையா? சோ அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? சோ அப்போ கண்டிப்பா இது ப்ரூவ் ஆகும். ப்ரூவ் ஆகாம போகாது. சோ இதை நம்ம நிறுவனம். சோ அதான் நம்மளோட வேலை. இப்ப நமக்கு வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கா பார்த்தாச்சு. அதாவது ஒரு வரைபடம் போட்டு வரைபடத்துல இருந்து நம்ம சொல்லியாச்சு. நம்ம சொன்னது எல்லாமே ஓகே, பெர்ஃபெக்ட்டா வரைபடத்தை வச்சு சொல்லிட்டோம். ஆனா கொஞ்சமா அந்த ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறுவனம்ல. சோ அதுக்கானதுதான். சரிங்களா? இது உண்மைதான் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சுற்றளவு கம்மியா சதுரம் ஒண்ணு உருவாகணும், செவ்வகத்தை வச்சு சதுரம் உருவாகணும். சோ அப்படி பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. சோ அப்ப கண்டிப்பா வரும். சோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். சோ அதை ப்ரூவ் பண்ண நிறுவுறதுக்காக நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வகம் எடுத்துக்க போறோம். அந்த செவ்வகத்தோட அகலத்தை எக்ஸ்னும் நீளத்தை ஒய்னு வச்சுக்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப இதுவும் எக்ஸா இருக்கும், இது ஒய்யா இருக்கும் இல்லையா? ஏன்னா செவ்வகத்துல எப்படி இருக்குங்க? செவ்வகத்துல ஆப்போசிட் சைட்ஸ் எதிர்பக்கங்கள் எல்லாம் சமமா இருக்கும். இது எக்ஸ்னா இதோட எதிர் சைடு எக்ஸா தான் இருக்கும். இது ஒய்னா இதோட எதிர்பக்கம் ஒய்யா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ சுற்றளவு அப்படிங்கறத காட்டிலும் சுற்றளவு கூட விட்டுங்க, பரப்பளவு எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு செவ்வகம் இருந்துச்சுன்னா அந்த செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி இருக்கும்? நீளம் இன்டு அகலம், அகலம் இன்டு நீளம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் இல்லையா? சோ பரப்பளவை ஏன்னு வச்சுக்கலாமா? ஏன்னு வச்சுக்கோங்க. பரப்பளவை ஏ என்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பரப்பளவை ஏன்னு வச்சுக்கலாமா? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இப்போ ஒய் மட்டும் வேணும்னா எக்ஸ் மல்டிபிள் இருக்க அங்க போனா டிவைடு. இப்ப எனக்கு மல்டிபிள் இருக்க ஒய் இங்க வந்து என்ன ஆகும்? டிவைடு இல்லையா? சரி, இப்போ எனக்கு y மட்டும் வேணும்னா a by x மாறிடும் இல்லையா? சோ y மட்டும் வேணும்னா a by x மாறிடும். சோ இது ரெண்டையும் கீழ்ப்பகுதி மேல் பகுதிக்கும் மேல் பகுதி கீழ்ப்பகுதிக்கும் மாத்தினா y by 1 y ன்னு வச்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி கீழ்ப்பகுதிக்கு மேல் பகுதியும் மேல் பகுதி கீழ்ப்பகுதி மாத்திக்கலாம். அப்ப a by x. அப்போ y கிடைச்சிருச்சா? y என்ன கிடைச்சிருக்கு? a by x ன்னு கிடைச்சிருக்கு இல்லைங்களா?
சரி இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ என்ன பண்ண போறோம்னா சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். சுற்றளவை P என்க, சுற்றளவை P என்க. சோ சுற்றளவு எப்படி இருக்கும்? சுற்றளவுங்கிறது என்ன? x எல்லாத்தையுமே கூட்டணும், அதான் சுற்றளவு இல்லையா? சோ x பிளஸ் y பிளஸ் திருப்பி x பிளஸ் y இல்லையா? சோ x பிளஸ் y. அப்ப 2x 2y இருக்கா? அப்ப 2x பிளஸ் 2y. சோ 2 பொதுவா எடுத்துட்டோம்னா x பிளஸ் y. 2 பொதுவா எடுத்துட்டோம்னா x பிளஸ் y. சோ p என்ன கிடைச்சிருக்கு? 2 into x plus y. சரி, p ஒரு தடவை வகையிட்டோம்னா x பொறுத்து p ஒரு தடவை வகையிட்டோம். சோ p x பொறுத்து வகையிட்டோம்னா x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது, வகையிட கிடைப்பது. சோ x பொறுத்து வகையிட்டோம்னா என்ன வரும்? p dash equal to 2 அப்படியே இருக்கும். x பொறுத்து வகையிட்டோம்னா 1 plus y பொறுத்து வகையிட்டோம்னா dy by dx வருமா? சோ பண்ணோம்னா dy by dx வரும் இல்லையா? சரி, இப்போ நமக்கு dy by dx வேணும் இல்லையா? சோ நமக்கு y இருக்கு. சோ இதுல இருந்து dy by dx எடுத்துக்கலாமா? இப்ப dy by dx எடுத்தோம்னா என்ன வரும்? இது எப்படி எழுதிக்கலாம் y? a x power 1 மேல போகும்போது x inverse எழுதிக்கலாமா? சோ அப்ப dy by dx எடுக்கும்போது என்ன வரும்? இது x பொறுத்து பண்ணனும். இப்ப a அப்படியே இருக்கும். x பொறுத்து பண்ணோம்னா -1 into x power -2 வந்துரும் இல்லையா? சோ அப்ப -a x power -2 வருமா? சரி, அப்ப இத எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இத dy by dx. இப்ப இத எடுத்து இங்க கொண்டு வந்து போட்டுக்கலாமா? சோ இத எடுத்து இங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2 into 1 minus இது வந்து ஸ்டார்னு வெச்சுக்கோங்க. ஸ்டார் பை ஸ்டார், ஸ்டாரை பொறுத்து ஸ்டார்ல என்ன சொல்லிருக்காங்க? 1 minus ax power -2 இல்லையா? சரி, இப்ப 2 உள்ள பெருக்கிக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நம்ம p dash, இப்ப p double dashனா இன்னொரு தடவை வகையிடணும். சோ இன்னொரு தடவை x பொறுத்து வகையிட்டீங்கன்னா என்ன வரும்? p double dash equal to அந்த 2 அப்படியே தான் இருக்கும். சோ உள்ள வகையிடும் போது சோ x பொறுத்தா வகையிடணும். சோ 0 ஆயிடும். 0 minus -2 திருப்பி a அப்படியே இருக்கும். அடுத்து -2 முன்னாடி வரும். -2 முன்னாடி வந்துட்டு x power -2 -1 -3 ஆயிடும் இல்லையா? இப்படி வந்துரும். சோ அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? 2 into minus into minus plus to 2a x power -3. அப்போ 4a x power -3. x power -3 1 by x cube னு எழுதிக்கலாமா? சோ அப்போ 4a by x cube. x power -3 1 by ல போடும்போது minus plus ஆ மாறிடும் x cube. சோ இதான் p double dash. புரிஞ்சுதா? சோ p dash கண்டுபிடிச்சாச்சு, p double dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ p dash equal to 0 னு போட்டுலாமா? சோ p dash equal to 0 னு போட்டா என்ன வரும்? p dash equal to 0 னு போட்டானா 2 into 1 minus a x power -2 equal to 0 னு வரும். 2 அந்த பக்கம் போகும்போது 0 ஆயிடும். அப்போ 1 minus a x power -2 equal to 0 னு வரும் இல்லைங்களா? சோ +1 அங்க போகும்போது -1. சோ minus a x power -2 equal to -1. மைனஸ் மைனஸ் போயிடும். அப்போ a equal to 1 மல்டிபிள் இருக்கிறவங்க வந்தா டிவைடு இல்லையா? சோ இல்லனா கூட நீங்க இப்படி வெச்சுக்கோங்க. இது x power -2 எப்படி எழுதிக்கலாம்? x ஸ்கொயர் எழுதிக்கலாமா? equal to 1 இல்லைங்களா? சோ x power -2 கீழ வரும்போது +2 மாறிடும். சோ அப்போ equal to 1. சைடுல போகும்போது a equal to x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் equal to a. அப்ப x equal to plus or minus root a. x க்கு என்ன கிடைக்குங்க? plus or minus root a ன்னு கிடைக்கும் இல்லையா? சரி, அப்ப கேள்வியை பாருங்களேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? குறைந்த சுற்றளவை கொண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கம்மியா வரணும்னா நம்ம கிரேட்டர் எடுக்கணும் இல்லையா? சோ நம்ம கிரேட்டர் எடுத்தாதான் கம்மியா வரும், மினிமம் வரும். சோ இப்ப கிரேட்டர்னா பிளஸ் ரூட் ஏ தான் எடுக்கணும். சோ இப்ப x ஈக்குவல் டு ரூட் ஏ அப்படின்னு எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு ரூட் ஏ அப்படின்னு எடுத்தனா f d p டபுள் டாஷ் எப்படி இருக்கும்? p டபுள் டாஷ் ஈக்குவல் டு p டபுள் டாஷ்ல போடும்போது 4a by ரூட் ஏடி ஹோல் கியூப்னு வரும் இல்லையா? சோ ரூட் ஏடி ஹோல் கியூப்னு வந்துரும். சோ கண்டிப்பா இதோட மதிப்பு எப்படிதான் இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். சோ அப்ப கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன? சிறுமம் அடையும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இடஞ்சார்ந்த சிறுமம் அடையும்.
சோ இடஞ்சார்ந்த சிறுமம் அடையும்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ yல கொண்டு போய் போடலாமா? சோ இப்போ y ஈக்குவல் டு y என்ன? yங்கிறது நம்ம வச்சிருக்கோம். என்னன்னு வச்சிருக்கோம்? இங்க பாருங்க, 1 வச்சுக்கோங்க. 1ல இருந்து என்ன a by x ன்னு தெரியும். y ஈக்குவல் டு a by x ன்னு தெரியும். சோ 1 implies a by x ன்னு தெரியும். சோ x க்கு பதிலா இங்க போட்டுடலாமா? சோ இப்போ என்ன வரும்? a by root a இல்லையா? சோ ஏற்கனவே a வை எப்படி எழுதலாம்? root a by root a ன்னு எழுதிக்கலாமா? சோ இப்போ y ஈக்குவல் டு a வை எப்படி எழுதிக்கலாம்? இந்த a வை root a into root a ன்னு எழுதிக்கலாம். சோ இப்போ root a into root a கீழ என்ன இருக்கு? ஒரு root a இருக்கு. சோ அப்ப root a அடிஞ்சு போயிடும். அப்போ y ஈக்குவல் டு root a. புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ x y சமமா? x என்னன்னு எடுத்தோம்? root a. y என்ன? சமம். அப்ப x y சமம். அப்போ இந்த செவ்வகத்துல x y சமமா இருக்கு. அப்ப 4 சைடும் சமம். அப்ப 4 பக்கமும் சமம் என்றால் அது ஒரு சதுரம். சரிங்களா? சோ அப்ப அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x equal to y equal to root a. x equal to y equal to root a. So ஆதலால் இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆதலால் நீங்க எழுதிக்கலாம். எனவே எப்படி வேணா எழுதிக்கலாம். root a. எனவே கொடுக்கப்பட்ட பரப்புடைய செவ்வகங்களுள் சதுரம் மட்டுமே சிறும சுற்றளவினை பெற்றிருக்கும் அப்படின்னு எழுதிடலாம். சரியா? சிறும சுற்றளவினை பெற்றிருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ இதோட எல்லா எடுத்துக்காட்டும் முடிஞ்சது. சோ எடுத்துக்காட்டுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இந்த கடைசி எடுத்துக்காட்டு. சோ நல்லா பாத்துக்கோங்க. சோ எடுத்துக்காட்டு முடிஞ்சது. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா பாத்துருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கும் பயிற்சியோட. சரிங்களா? சோ அதுக்குள்ள இதை நீங்க த்ரோ பண்ணிடணும்.